வணக்கம். இந்த வீடியோவில் பாக்கழுத்து நைட்டி கட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து 3 மீட்டர் நைட்டி கிளாத்து. இது நாம் விரிச்சிருக்கு. இது வந்து மேல் பக்கம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஓப்பன்லாம் வராது. ஸ்லீவ் இந்த சைடு தான் ஸ்லீவ் வரும். சரி, இது கட் பண்ணுறதை பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா XXL சைஸ் அளவு. ஃபஸ்ட்டு மேலே இருந்து ஒரு 9.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச்சில் ஒரு மார்க். இந்த 2 மார்க்கையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். அடுத்ததாக இங்கேருந்து ஒரு 4.5 இன்ச்சில் ஒரு மார்க், அதே மாதிரி மேலேயும் கரெக்டாக 4.5 வச்சு ஒரு மார்க் பண்ணி இதையும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்து இந்த கோட்டில் இருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க், மேலேயும் அதே மாதிரி ஒரு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுடலாம். அடுத்ததாக இங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க், அதே மாதிரி இங்கே ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க். இதை இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இங்கேருந்து இங்கே ஒரு 11 இன்ச்சில் ஒரு மார்க். இப்போ இங்கேருந்து இங்கே கிராஸ் ஆட்டு ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கலாம். அடுத்து இதனுடைய லூஸ் கரெக்டாக 16 இன்ச்சில் ஒரு மார்க்கு, இந்த கோட்டில் 15 இன்ச்சில் ஒரு மார்க். இதை இந்த மாதிரி கிராஸாக போட்டுட்டு அதுக்கப்புறமா இது வந்து இப்படி கிராஸாக ஒரு ஷேப் வரணுங்கிறது. இப்போ நம்ம எல்லா கோட்டையும் போட்டுட்டோம். அடுத்ததை கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இதை இந்த மாதிரி கொண்டு வந்து கொஞ்சம் பாட்டி இங்கே வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். இது வந்து ஸ்லீவ். இது வந்து ஷோல்டருக்கு வரக்கூடிய பட்டி. இது வந்து ஜஸ்ட் நேர் வரக்கூடிய பட்டி. இதை நம்ம கண்டா கட் பண்ணணும். அடுத்து இந்த ஷேப், இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த துண்டு எதுக்கு உதவும்னா அந்த ஜஸ்ட் நேர் வரக்கூடிய பட்டியில் ஒரு சின்ன பூ மாதிரி வைக்கிறதுக்கு இது உதவும். நம்ம இப்போ பாக்கழுத்து நைட்டி எப்படி வெட்டணுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததாக அதை எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம் பாக்கழுத்து நைட்டி தைக்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து அந்த ஷோல்டர் நேர் வரக்கூடிய பட்டி. இது வந்து ஜஸ்ட் நேர் வரக்கூடிய பட்டி. மீதி பாகத்தை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் நேர் வரக்கூடிய பட்டியை மடிச்சடிக்கணும். இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து அடுத்தால இன்னொரு மடிப்பு மடித்து அடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு பட்டியும் வரும், அதையும் நம்ம மடிச்சிடணும்.
நம்ம இதை மடிச்சடிச்சிட்டோம். அடுத்ததா இது வந்து ஜஸ்ட் நேர் வரக்கூடிய பட்டி. இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கணும். ரெண்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டாக தேய்ச்சி வச்சு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். விசேஷமாக இது வந்து ஒரு 4.5 இன்ச்சு சென்டரில் இருந்து இங்கே ஒரு 2.25, இங்கே ஒரு 2.25, 4.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இருக்குல்ல, இதை இந்த மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு கீழே கரெக்டாக வச்சுக்கணும். அதேமாதிரி மேலேயும் அந்த மார்க்கில் கரெக்டாக வச்சுட்டு இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரஃப் அடிச்சுக்கலாம். அடித்து அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து திருப்பி இடத்துல இன்னொன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம இங்கே கரெக்டாக வச்சுருக்கோம். இங்கே மார்க் பண்ணிக்கோங்களா, இதில் கரெக்டாக வச்சுருக்கோம். லாஸ்ட்டுக்கு வரும்போது நம்ம அங்கே ரஃப் அடிச்சுக்கிறோம். சரி, இது வந்து ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு சைடு இருக்குல்ல, இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு இது வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். மார்க் பண்ணாமலே அது கரெக்டாக தான் வருது. அதனால் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன இருக்குல்ல, இப்படியே பார்த்துக்கணும். இப்போ நாம் வந்து இதை வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்னா, இது வந்து பாடி இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் இந்த முக்கில் நம்ம ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். இது ஒரு கட் மார்க் போட்டுக்கிட்டு இது வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த பாடியினுடைய பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த முக்கு இதை கரெக்டாக இப்படி வச்சு இதை வந்து நம்ம கையில் கொண்டு நிப்பாட்டணும். இந்த முக்கில் நிப்பாட்டி அதை வந்து இப்படி இந்த மாதிரி திருப்பணும். திருப்பி இதை வந்து நம்ம ஃப்ளிப் செய்வோம். ஒரு 4-5 ஃப்ளிப் வரும். 1 2
4 இன்னும் ஒரு ப்ளீட் வரும். அப்போ இந்த லாஸ்ட் ப்ளீட்டை நம்ம கரெக்டாக இதை வந்து இதில் கொண்டு கரெக்டாக இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத இந்த லாஸ்ட் ப்ளீட்டை வச்சுக்கலாம். இதில் கொண்டு அப்படியே நிப்பாட்டி இந்த லாஸ்ட்டை இது கொண்டு வந்து இதை கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டிட்டு இது இந்த மாதிரி திருப்பி இதுக்கு மேலே ஒரு ஓர தையல் போட்டு விட்டுறோம். இப்போ நாம் ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னொரு சைடு ஜாயின். இப்போ நாம் அடுத்ததாக இன்னொரு சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு இது இருக்குல்ல, இது வந்து சைடு அப்படி போக முடியாது, இது அதுக்கு முன்னால் வர முடியாது. இந்த பாகத்தை கரெக்டாக இந்த மாதிரி வச்சு இந்த முக்கு வந்த பிறகு நம்ம அப்படியே நிப்பாட்டி அதை அப்படியே திருப்பணும். திருப்பி ஒரு 5 பிளேட்ஸ் வருது. இது ஒவ்வொன்றா இப்போ 4 பிளேட்டை வந்து நம்ம வச்சிடணும். லாஸ்ட் பிளேட் மட்டும் அந்த முக்கை பிடிச்சி பார்த்து வைக்கலாம். 3 4. இனி வந்து இந்த லாஸ்ட் வந்து இருக்குங்களா, இந்த முக்கை இதில் கரெக்டாக பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற அந்த 5வது பிளேட்ஸாக இருக்கும். இது நம்ம அந்த முக்கில் கொண்டு நிப்பாட்டி அதை இந்த மாதிரி திருப்பி அதை அப்படியே நிப்பாட்டி இதை வந்து மேலே ஓரப்படும். சரி, அடுத்ததாக நம்ம ஸ்லீவை ரெடி பண்ணி இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்லீவை மடிச்சு அடிக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சில் மடித்து அடித்ததுக்கு அப்புறமா வரலாம் இந்த மாதிரி 3 சைடும் தேய்ச்சி விடணும். ஒரு சென்டிமீட்டர் லெவலில் இந்த மாதிரி இது 2வது சைடு, இது வந்து 3வது சைடு. தேய்ச்சி விட்ட அப்புறமா இருக்கா, இதை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது வந்து ஷோல்டர் சென்டர் வேணா நம்ம இது வந்து கையோட சென்டர் வேணால் நம்ம பிடிச்சி பார்த்துக்கலாம். இந்த 2 சென்டரையும் இருக்குல்ல, இது வந்து சென்டர் ரெண்டுமே இப்படி வச்சு பார்த்துட்டு வைக்கலாம். அப்போ இது கரெக்டாக அந்த ஜாயிண்டில் வரும். இப்போ நம்ம இந்த ஜாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி வச்சு பார்க்கலாம். இப்படி வச்சு பார்த்து கரெக்டாக வச்சுட்டு மேலே டைட்டன் மேலே அப்படி ஓரமாக தையல் போடும். இந்த முக்கில் கொண்டு அப்படியே நிப்பாட்டி திருப்பணும். திருப்பி இந்த மாதிரி மேலே கரெக்டாக ஓர தையல் போட்டுட்டே வரணும். நிப்பாட்டி திருப்பி இப்போ நம்ம பாடியை ரெடி பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த சைடு ஸ்லீவை ஏற்றி சைடு அடித்து எம்மிங் அடிக்கணும். அதோட இந்த நைட்டி வந்து வேலை முடியுது. கடைசியாட்டு
இந்த சென்டரில் ஒரு பூ ரெடி பண்ணி பதிக்கணும். இதுதான் பாக்கழுத்து நைட்டி அடிக்கக்கூடிய மெத்தடு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.